ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. ஆக்டர் விஜய் அவர்கள் அரசியல் நிக்க போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று கிளம்புனதுனே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வாழ்த்துகள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டாக கூட அது வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயரும் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நண்பா இப்போ சோசியல் மீடியா அதிகமாக ட்ரெண்டிங்காக இருக்கு. ஸோ இதையும் தாண்டி இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்னைக்கு இந்த ஒரு நேம் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதர் ஸ்டேட்ல இருந்து கூட விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, ஷாருக் கான் எப்போ வந்து விஷ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு ட்வீட் மூலமா விஷ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கே கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு தீயா பரவிட்டு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஷாருக் கான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்லி வச்சு இவங்க ரெண்டு பேத்தையும் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தாரு டைரக்டர் அட்லி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனவாவே போக போகுது அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா மனசு ஏற்றுக்கவே கிடையாது. ஏன்னா நம்ம தளபதியோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஷாருக் கான் நம்ம தளபதி இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாகவே இருந்தது. ஆனால் இதுவே இப்போ நடக்காது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்குலாம் நரக வேதனை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அட்லி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அட்லி கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கூட ஒரு படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் ஷாருக்கான நம்ம தளபதியும் ஒன்னா பார்க்கணும் அப்படின்றதாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது நடக்காம போகுது. லாஸ்ட் வீடியோல கூட நம்ம பார்த்துருந்தோம். டைரக்டர் வெற்றிமாறனும் நம்ம தளபதி 16 படத்தை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அவங்க தான் பண்ண போறாங்க அப்படின்றது இப்போ நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததான் என்ன பண்ண போறாரு நம்ம தளபதி திரும்ப வந்து சினிமாக்குள்ள நுழைஞ்சாருன்னா இந்த ஷாருக் கான் நம்ம தளபதி அட்லி அந்த ஒரு காம்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான் தளபதி ஃபேன்ஸோட மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கமிட் ஆயிருக்காரு. எல்லாருமே மிகப்பெரிய பட்ஜெட் உள்ள ஒரு படத்தில் தான் கமிட் ஆயிருக்காரு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியே வெளியில போறாரு, மனசு கேட்க மாட்டேங்குது. ஸோ இதான் நண்பா விஷயம். கூடிய சீக்கிரம் அதிகம் நம்ம தளபதி வந்து அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்றத கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பாய்.